Mercedes Benzல GLC 220D இது வந்து ஒரு டீசல் மாடல். நான் ஸ்பெசிஃபிக்கா ஏன் டீசல் சொல்றேன்னா, எல்லாருமே வந்து பெட்ரோலுக்கும் எலக்ட்ரிக்கும் மாறிக்கிட்டு இருக்கும்போது Mercedes Benz நாங்க டீசல்ல கண்டிப்பா காரை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த டீசல் இன்ஜின்ல ஒரு லக்ஸுரி காரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த கார் கிட்டத்தட்ட 90 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸே வருது. Mercedes Benz அப்படின்னு சொன்னாலே இன்டீரியர் டிசைனை வந்து ரொம்ப மெயினா சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அதோட இன்டீரியர் வந்து அவ்வளோ லக்ஸுரியஸா இருக்கும். முக்கியமா இப்போ வர்ற 2023 2024 மாடல் எல்லாம் எஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த இன்டீரியரை தான் வந்து இந்த மாதிரி சி கிளாஸ்க்குமே வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ அதனால இதோட இன்டீரியர் அப்படியே எஸ் கிளாஸ் மாதிரி இருக்கும். Mercedes Benz அப்படின்னு சொன்னாலே அது வந்து ஒரு லக்ஸுரி கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுல ஆல் வீல் டிரைவ் கொடுத்ததுனால கொஞ்சம் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டியும் அதுக்கு இருக்கும். ஒரு சேரு சகதி எந்த மாதிரி இடத்த இருந்தாலும் அதை சமாளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் Mercedes Benzல எல்லாரும் ஒரு லக்ஸுரியஸான லாங் டிரைவ் தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம இதை கொஞ்சம் லைட்டாக ஆஃப் ரோடுக்கு எடுத்துகிட்டு போய் இதோட கேப்பபிலிட்டியை டெஸ்ட் பண்ண போகிறோம். அதோடைய பிரத்யேகமான வீடியோ தான் இது. இப்போ நம்ம இருக்கிற இடம் ஒரு ஆஃப் ரோட் இடம். இந்த இடத்துல சில மேடு பள்ளங்களை வந்து இந்த கார் எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய மேடு இருக்கு. இந்த மேட்டில் லெஃப்ட் டயரை மட்டும் மேலே ஏற்ற போகிறோம். இந்த லெஃப்ட் டயர் அழகாக ஏறி இறங்கணும். ஏன் இந்த டெஸ்ட்டை பண்ணுறோம் அப்படின்னா, இது ஆல் வீல் டிரைவுங்கிறதுனால ஒருவேளை ட்ராக்ஷன் வந்து மிஸ் ஆனாலும், அதாவது ரைட் சைடில் இருக்கிற டயருக்கு மிஸ் ஆனால் கூட ரியரில் இருக்கிற டயருக்கு வந்து ட்ராக்ஷன் போய் இது வந்து அழகாக அந்த மேட்டை ஏறி வந்துடணும். அந்த வேலையை அந்த கார் கச்சிதமாக செய்து நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உள்ள எந்தெந்த டயர் என்னென்ன ஆங்கிளில் இருக்குது, எந்த ஆங்கிளில் வந்து அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆஃப் ரோட் பண்ணுறதுக்கு ரொம்ப கேப்பபிளாக இருக்குது. முக்கியமாக கேமரா ஆஃப் ரோட் போகிறப்ப டயருக்கு கீழே எவ்வளோ பெரிய கல் இருக்குது, இல்லை அது வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் இந்த 360 டிகிரி கேமரா வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த 360 டிகிரி கேமராவில் நிறைய ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் பட்டன்ஸும் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேயோ இல்லை சைட்லேயோ இல்லை ரியர்லேயோ அப்படின்னு நீங்கள் மாற்றி எந்த டைரெக்ஷனில் என்ன அப்டக்கிள் இருக்குன்னு ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து 4MATIC அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் கேப்பபிலிட்டி இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு ஆசமான ஒரு ஆஃப் ரோடு இடம் தான் இது. நிறைய கல் மண்ணெல்லாம் இருக்குது. ஸோ இதிலலாம் வந்து இது வந்து எப்படி ஏறி இறங்க போகுது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஆஃப் ரோட் மோடில் வந்து போயிட்டுருக்கேன். நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாமே வந்து கல்லுக்கல்லாக தான் இருக்குது. எதுவுமே வந்து இங்கே வந்து பிளெயினாக கிடையாது. ஸோ இந்த கல்லுக்கல்லாக இருக்கிற இடத்துல தான் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலாக இதில் எதுவுமே பெருசாக கஷ்டப்படுற மாதிரி தெரியல. இந்த மாதிரி கல், இந்த மாதிரி மேடில் பள்ளத்துலலாம் இந்த 4 வீல் டிரைவுங்கிறதுனால ஈஸியாக வெளியே வர முடியுது. இதே 2 வீல் டிரைவாக இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ 4 வீல் டிரைவுங்கிறதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எந்த டயருக்கு ட்ராக்ஷன் வேணுமோ அந்த டயருக்கு ஈஸியாக ட்ராக்ஷனை கொடுத்து நம்ம வந்து மேலே ஏறிட முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இதே வந்து 2 வீல் டிரைவில் இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கஷ்டம்தான். ஒரு லக்ஸுரி காரில் ஆஃப் ரோட் பண்ணுறது நியாயமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் வந்து இது 4MATIC அப்படிங்கிறதுனால ஒரு ஆஃப் ரோட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்தது. ஸோ அந்த ஆசையும் இன்றைக்கி நிறைவேறியாச்சு. ஒரு கிட்டத்தட்ட ₹1 கோடி காரில் ஒரு முடிஞ்ச அளவுக்கு என்ன ஆஃப் ரோட் பண்ண முடியுமோ அந்த ஆஃப் ரோடை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க, லைட்டாக ட்ரிஃப்ட்டு, லைட்டாக மேடு பள்ளம், சின்ன குழி, இதில் எல்லாத்தையும் ஏற்றி இறக்கணும். இந்த 4 வீல் டிரைவை ரொம்ப என்ஜாய் பண்ண இந்த இடத்துல நான்.
ஆனால் இது எல்லாரும் வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப சேஃபாக பொறுமையாக தான் வந்து இதை நாங்கள் எல்லாமே செஞ்சோம். அதனால் நீங்கள் போயிட்டு ஏதாவது ஆஃப் ரோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஸ்டண்ட்டும் பண்ணாதீங்க. மெர்சிடிஸ் பென்ஸில் இந்த மாடல் மாதிரியே மற்ற பிராண்ட்ஸ்லையும் நிறைய சூப்பரான லக்ஸுரி மாடல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ரிவ்யூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுற அந்த கார்ஸை கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ காத்துக்கிட்டு இருப்போம் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி. விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.